அவரோட பேரெந்தா? கிழிஞ்சது போ. தமிழ் வேற தெரியாதா? ആറുമുഖം. വലിയ പേര്. ഒരു മുഖം ഇവിടെ ഉണ്ട്, 5 മുഖം എവിടെ ഉണ്ട്? பொட்டியில வச்சு பூட்டிருக்கேன், திறந்து காட்டுறேன். முகரைய பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? கோச்சாரம் சரியில்லை, உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு உன் மூஞ்சில விழுந்துரும். விழுந்துச்சா பாத்தியா? நான் சொல்றத கேளு, உனக்கு மிருக தோஷம். இனிமே வெளியே தெருவ போகும்போது நாய பாத்தீங்கன்னா உடனே படக்குன்னு வேட்டி அவுத்து விட்டுரு, இல்லைன்னா அத்துக்கிட்டு ஓடி போயிடும். எது என்னையா பயமுறுத்துற? ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்க. 100 ரூபாய் சொல்ல வாங்கிட்டு போட்டாவை வாங்கிட்டு பொண்ணு அந்தா பாக்குறேன் இந்தா பாக்குறேன் ஏமாத்துறா நீ. மரியாதையா ஒண்ணு பொண்ணை கொடு இல்ல போட்டாவை கொடு. யோ உன் போட்டாவை கொண்டு 10 ஊர்ல காமிச்சிட்டியா? இந்த மூஞ்சிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்னு கேக்குறான். என் மூஞ்ச பத்தி நீ பேசுறியா நீ? ஏயா ஓ மூஞ்சிக்கே ஒருத்தன் பொண்ணு தரும் போது எனக்கு பொண்ணு தர மாட்டானா? ரெட்ட கல்யாணம் 2 பொண்ணு விட நானு. சார் ஒண்ணு பணத்தை கொடு இல்ல உன் கால இருக்க தோட்ட கழட்டு. யோ போட்டா கிடையாதுயா. எது ஓட்டா தர மாட்டியா? பணமும் கிடையாது போ. அப்ப ஒண்ணு இங்கே கொண்டு வயலுக்கு உரம் நாங்க எதுக்கு இருக்கோம்? இந்த வேலைக்கு தான் இந்த வீட்டுல 15 வருஷமா இருக்கான். இடையில வந்து தட்டிட்டு போலாம் பாக்கியா நீ? ஒரே தரல நிமித்தாதேயா. போட போக மாட்டேன். போயிருவனா கூட்டிட்டு தான் போவேன். போடா. எது போடாவா? எங்க இன்னொருக்கா சொல்லு. போடா சொல்லிட்டியா? போச்சாமா உப்பு போட்டம்மா. நீ என்னையா உப்பு போடுறது? இன்னைக்கு நான் போடுறேன் பாரு உப்பு. இன்னைக்கு உப்புமா இப்பமாதான். என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? கண்டி ஃப்ளோ இடிச்சு பல்ல உடைச்சு விடுவேன். கருப்பா இருந்தா உனக்கு காக்கா மாதிரி தெரியுதா? யாத்த வச்சுக்கிற உன் நக்கல. ஏய் எங்க பாஷையில காக்கானா அண்ணன். அது சரி, அதுக்காண்டி நீ என்ன அண்ணன் கூப்பிடாத. ஓகேடா. டாவா வேணாத்தா, நீ எப்பயும் போல என்ன காக்கானே கூப்பிடு. காக்கா காக்கா சொல்லு. இந்த ஊர்ல கோவில் இருக்கா? ஊருன்னு இருந்தா கோயில் இருக்காதா? மசூதி? இந்த கேள்வி எல்லாம் கேட்காத. வேண்டாம், இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. ஒரே ஒரு கடை 9ஆம் நம்பர் கடை இருக்கு. உன்னை வேணா கூட்டி போறேன். ஆப்பு சாப்பிடுறியா புளி சாப்பிடுறியா? என்ன கண்ணு கூசுது? என்னது இது? ஏய் அதாயா சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல? நீ பகல்ல எப்பயா சூரியனை பாத்துக்க? அது சரி. ராத்திரி ஆனா குடிக்க வேண்டியது பொருள வேண்டியது, பகல் ஆனா தூங்க வேண்டியது உருள வேண்டியது. அது சரி. அதான் சரி. பாம்பு புத்துக்குள்ள கைய வரது ஒண்ணுடா. சொன்னா கேளு. ஏய் அவன் பாம்புன்னா நான் கீரி. நீ ஏன் பயப்படுற? ஏய் விளக்கண்ண, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர் பண்ண பயமாடா? 2 கையை 2 தேக்குடா. மரத்தோல்ல வச்சு விட்டுருக்கா எங்க ஆத்தாப்ப. நான் அவனை நின்று போறதுன்னா காடு தாங்க என் டுபுக்கு. டேய் 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 சோழமுத்தா போச்சா? காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்க? அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சுட்டு ஒரு 8 போயிருப்பானாமே. ஒரு 8 போயிருப்பாரு அவரு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா. முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? என்ன அப்படி அருவாளுங்கம்மா ஓடியாடுறாங்க? ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஜாதி கிழமை வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் இந்த நாடு? என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். சினிமாவுக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா, ஹோட்டல் போவோமா? அதுக்குள்ளே லவ் லெட்டரா? குட். என் பெயர் மேரி, நான் பிறவிலே ஊமை. என் நிலையை புரிந்து கொண்டு என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன். ஒரு வாரம் அங்க ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன். அங்க ஒரு 2 டேஸ் ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறேன். அப்படியே சுவிட்சர்லாந்தும் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன்.
இல்லன்னா ஒரு 45 டேஸ் வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். பரவாயில்ல பொறுமையாவே வாங்க. ஆளாளுக்கு பாரிஸ் அமெரிக்கன் ரீல் விடுறானுங்கன்னு நீங்க ஏதாவது தப்பா ஃபீல் பண்றீங்களா? சே நான் எங்க ஃபீல் பண்ண போறேன்? இந்த கடையே 10 வருஷமா ஜப்பான்ல தாங்க நடத்திட்டு வரேன். என்னடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா? சோத்துல கறிகள் ஊத்திட்டான் பாஸ். ஊத்தட்டும். அண்ணா இப்ப மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்காமண்ணே. அண்ணா ரசம் போய்கிட்டு இருக்கு. பாஸ் மோருக்கு வந்துட்டான். மோர் ஊத்திட்டானா? அவனுக்கு அடுத்து பால் தாண்டா. டேய் அவன் மோருக்கு வந்துட்டான். எல்லாரும் அலர்ட்டா இருங்கடா. டேய் நீ என்ன பண்ற? அவன் சாப்பிட்டு கைகள் வருவேன். பின்னாடி 2 பேரும் ஃபாலோ பண்ணுங்க. சரிண்ணே. சோத்த கொண்டு வாயா. அண்ணா போதுமாண்ணா? இல்லண்ணா அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாம்ண்ணா. என்னடா சொல்ற? மறுபடியும் கறி குழம்பு கேக்குறான் பாஸ். பாஸ் மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். எத்தனை தடவைடா? திரும்பவும் ரசம் போய்கிட்டு இருக்குண்ணா. என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? பாஸ் மறுபடியும் மோர் போயிட்டு இருக்கு. மோருக்கு வந்துட்டானா? டேய் ரைட்ரா, இந்த வட்டம் கண்டிப்பா எந்திரிச்சுவான்டா. அலாட்டாரு. அப்பனாடா இதே கண்ணே பாத்தீங்களா எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. நான் என்னமோ ஆளு பாக்க வாட்ட சாட்டமா நல்லா சக்க சவேர்னு எம்ஜிஆர் மாதிரி இருப்பாருன்னு பார்த்தேன். இவன் என்னடா சைனா சிட்டு மாதிரி சப்பையா இருக்கேன். உனக்கு வேணும் பங்காளி, இந்தாங்க கத்தி. அந்த ஆட்டை புடிச்சு தலையில ஒரே போட்டு 2 ஆக்கிருங்க. அதோட காலை உடைச்சு பெப்பர் போட்டு சூப்பு வைங்க. குடலை சைடுல உருவி குருமா வச்சிருங்க. மிச்ச கறியை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. மொத்தத்துல இன்னைக்கு ஆட்டை க்ளோஸ் பண்ணதுல குறியா இருக்கும். ஐயோ டேய் பாத்தியா? காலையில வந்து இறங்கின உடனே யாரையோ போட்டுத்துல பிளான் பண்றான் பாரு. இன்னைக்கு அவன் வீட்டுல இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாமா இப்ப அதான பிரச்சனை. இருந்தா நீங்க போய் கரெக்டா எல்லாம் பேசிட்டு வந்திருப்பீங்களே. இன்னைக்கு போய் பேசுறேன், ஓகே பண்றேன். ஓ ஏண்டா இந்த காரை பார்த்து என்ன வேணான்னு சொல்ல மாட்டால? சீச்சி உன் மூஞ்ச பார்த்தாலே வேணான்றுவா. சார் கொஞ்சம் பேச காமிங்க. கை வைக்க கூடாதுன்னு பாக்க. வைடா பாக்கலாம். டுபுக்கு முஞ்சி கை வைடா பாக்கலாம். ஏண்டா அரை டிக்கெட் நீ அவனை தர டிக்கெட்ன்றியா? உங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணுக்கே இப்படி நீச்சல் அடிக்கிறியே. அவனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் ஆகி அவளை கரெக்ட் பண்றதுக்கு இல்லாத ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ணி இன்னைக்கு அவளை ஓகே சொல்ல வச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு எதிர் நீச்சல் அடிச்சிருப்பான். நீ என்ன டாக்டர் தானே பாத்துருக்க? பேசிக்கா நான் பாக்ஸர். டே பாஸ்கர், நானும் அதே தான் சொல்றேன். நீ என்ன பொம்பளையா தானே பாத்துருக்க? ஆம்பளையா பார்த்தது இல்லையா? இருங்கப்பா, உங்களுக்குலாம் வெறும் கராத்தே தான் தெரியும். ஆனா எனக்கு முத்து எனக்கு தெரியாம 2000 காயை எப்படி பறிச்சீங்க? மரத்துல காய் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. பெரிய மூலக்காரன்ல நீ. அது பரணி ஐடியா இல்ல. மரத்துக்கு 2 காயா பறிச்சு போட்டா மாமானால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல நானும் அழுக்கு ரொட்டி தானே வேலை ஏறி பறிச்சு போட்டேன். பிச்சிருவேன் போட்டு வாங்குறது கேள்விப்பட்டிருக்கேன். வாங்கிட்டு போடுறது தானா? சாரி மேடம். என்ன சாரி? பாத்து வரதுல பொண்ணுன்னா அடக்கொடக்கமா காலை உள்ள வச்சுட்டு உட்காரணும். இப்படி பப்பரப்பான காலை நீட்டிட்டு உட்கார்ந்தா போறவங்கள மேய்ச்சிட்டு தான் போவான். மிதிச்சு பேசுற பேச்சு போற. ஸ்கார்ஃப வச்சு அவன் கண்ணை என்னால கண்டுபிடிக்க முடியும். கண்கள் தொடாமல் கைகள் படாமல் காதல் வருவதில்லை. கண்ணு சுடாமல் கத்தி படாமல் கோச்சா விடுவதில்லை. ஓ பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ், KK நகர், டபுள் டேங்க், பஸ் ஸ்டாப்பு, அம்மன் கோயில். இந்த இடத்துல செருப்பால் அடி வாங்கிக்கிறோம். நம்ம அங்க போக கூடாது. அப்படியே கீழே போனா மெட்ரோ ட்ரெயின். ரொம்ப நாள் கழிச்சு விட்டுருக்கானுங்க. ஆனா டிக்கெட்டு தான் பாதிக்கும். நிறுத்தியா? கேக் டைவர்ஷன். இந்த வழியா போக கூடாது. சுத்தி போங்க. ஏன் சுத்தி போகணும் சார்? நடைபாதை வியாபாரிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க சார்? நடைபாதையில கடை போட்டிருந்தாங்க. கார்பரேஷன் அதை காலி பண்ணிடுச்சு. அதனால போராட்டம் நடக்கு. சார் நான் தெரியாம தான் கேக்குறேன். நடைபாதைங்கிறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார்? நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் என்ட்ரி நடக்கும். போறேன் சார். போயா. லெஃப்ட் ரைட்டா? ரைட் போ. லெஃப்ட் அண்ட் ரைட்ல கை காட்ற. எனக்கு டென்ஷன் ரைட் போறேன். பழனி. அது ஊர் பேரு. இல்ல சார், அதான் சார் என் பேரு. என்ன படிச்சிருக்க? மாமா. அப்படி ஒரு படிப்பா? இல்ல சார், WMன்னு சொன்னா யூசுவலா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவீங்க. அதான் டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு மாமான்னு சொன்னேன். சரி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார். வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ.
நான் போய் பாடிய வாஷ் பண்றவரே நீ ரெடியா இப்பயே போய் ஒரு 7-8 வெள்ளக்காரிய கரெக்ட் பண்ணி அவ கழுத்துல தாலிய கட்டி தெரு தெருவுக்கு நான் வளவல்ல எப்படி இருக்க நல்லா இருக்குமா தங்கா உன்ன நான் டிவில பார்த்தேன் நல்ல எம்சியா இருக்கறங்க தக 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 கலர்ஃபுல்லா இருக்கறங்க நம்ம வீட்ல டிவி சரியில்லை மாத்தணும் பாவண்ணே உனக்கு எல்லாத்துலயும் சோக்கு